ஏன்னா உங்களுக்கு அந்த விதைகள் முளைச்சி வந்து நாற்று பருவம் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் ஆடி வரும்போது நிறைய மழை அது இதுன்னு நல்ல கிளைமேட் ரொம்ப சூப்பராகிடும். அந்த மாதிரி கிளைமேட்டில் தான் உங்களுக்கு வந்து செடிகள் ரொம்ப தழைச்சி வளரும். மழை பெஞ்சாலே நிறைய மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும் செடிகளுக்கு, நிறைய தாதுக்கள் கிடைக்கும், நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அந்த மழையோடைய உரம் வந்து நம்ம எது போட்டாலுமே மழைக்கு ஈடாகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த சீசன் வந்து ரொம்ப செடிக்கு உகந்தது. எஸ்பெஷலி காய்கறி செடிகள் தான் நமக்கு ரொம்ப ஆசை. நிறைய காய்கறிகள் பறிக்கலாம் மாடியில். ஸோ நீங்கள் தொட்டி மண் எல்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி விதைகளை போட்டு நாற்றுக்களையும் ரெடி பண்ணிட்டிங்கன்னா நட்டு வளர்ந்து வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே நட்டு வச்சதெல்லாம் அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். பருமன் வெண்டை, பயிறு, இது வந்து நீலப்பயிறு சிகப்பு கலர், இது வந்து ஒரு அவரை கொடி, அதே மாதிரி இங்கே வந்து இந்த சாதாரண வெண்டை, எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஒரு தரமான மண்ணில் தரமான விதைகளை போட்டு முளைக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த முளைச்ச செடிகள் எல்லாம் நடுறதுக்கு நம்ம க்ரோ பேக் ரெடி பண்ணணும், இல்லைனா பாட் ரெடி பண்ணணும், இல்லைனா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இடம் வேணும். வேர்கள் நிறைய போயினால் தான் உங்களுக்கு காய்கறி நிறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய பாட்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பழைய மண் எப்படி நம்ம உரமேற்றலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பற்றியும் இது டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பாத்தி அமைச்சிருக்கிறது தான். நான் எப்போவுமே கொடிக்காய்கள் வந்து இதில் போடுவேன். கொடிக்காய்களோட சீசன் முடிஞ்சிடுச்சுன்னா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு அடுத்த காய்கறி என்ன விதை இருக்கோ அதை போடுவேன். உதாரணத்துக்கு இந்த பாவக்காய் வந்து அதுவாகவே முளைச்சி வந்துருக்கு. சரி, இது காய்ச்சி ஒரு பக்கமாக ஓரமாக காய்ச்சின்னு இருக்கும், நிறைய பிஞ்சுகள் இருக்குது. சரி, இப்போ இது எடுக்க வேண்டாம்ட்டு வச்சுருக்கேன். பட் அதே சமயம் இந்த பெட் வந்து பழைய மண், இதை வந்து எப்படி உரமேற்றலாம் புதுசாக ஆக்கி இதில் இப்போ வர ஆடிப்பட்டத்துக்கு நம்ம கொடிக்காய்கள் ஏதாவது நட்டு வச்சுக்கலாம். எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் நடலாம். உங்களுடைய மண் மாத்திரம் வளமாக வச்சுக்கணும். இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாய்ஸ்டாக வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து நல்லா வேர் வரைக்கும் போய் செடிகளுக்கு உகந்ததாக கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பயோசார் உரம்.